உங்களையே நம்பி இருந்த எனக்கும் என் மகளுக்கும் என்ன அண்ணாச்சு பண்ணீங்க? என்ன செய்யல? நீங்க கட்டிக்கிறதுக்கு துணிமணியும் தந்து சாப்பிடறதுக்கு சாப்பாடும் போடல. அதுல ஏதாவது குறை வச்சனா சொல்லு. சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் போட்டுக்கிறதுக்கு துணியும் கொடுத்தா போதுமா? நீங்க வாக்கு கொடுத்த மாதிரி என் பொண்ணுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தீங்களா? உங்க மகனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லி காலமும் ஓடி போச்சு. கடைசியில அவனை வேற யாரோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். அவன் போய் இவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறமும் என் பொண்ணுக்கு வேற யாராவது ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு யோசனை தோணுச்சா? மொத்த குடும்பத்தையும் கட்டி காப்பாத்துற இந்த மகராசி என் மகளுடைய வாழ்க்கை பத்தி ஒரு நாளாவது யோசிச்சிருப்பாளா? இல்லையே. இந்த வீட்டுல அடுத்தடுத்து என்ன நடந்துகிட்டு புரியாம பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப அருக்காணியோட கல்யாணத்தை பத்தி பேசுற சூழ்நிலையில இருக்க நாம. சந்தர்ப்ப சூழ்நிலை மாறி மாறி போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை அப்படியே விட்டுருவீங்களா? அதுக்காக இப்ப என்ன பண்ண சொல்றேன்? இதோ இப்ப உங்க பொண்ணு வந்துட்டா. அவளுக்காக மாப்பிள்ளை பாக்குறதுக்கு அலைய போறீங்க. நாளைக்கு உங்க தங்கச்சியும் வர போறா. அவளை பத்தி பேசாத. இருங்க, கோவப்படாதீங்க. ஒருவேளை நாளைக்கு உங்க தங்கச்சியும் வந்துட்டான்னா அவங்க எல்லாரையும் கவனிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். என்னையும் என் பொண்ணையுமா கவனிக்க போறீங்க? அதான் அந்த கோவத்துலதான் எதே வாய் தவறி 4 வார்த்தை பேசிட்டேன். அத இந்த நொல்ல மருமக உங்ககிட்ட அப்படியே போட்டு கொடுத்துட்டா அதுக்காக நீங்க இந்த வீட்டை விட்டு துரத்திடுவீங்களா? மாமா, எப்ப இந்த அண்ணன் மேல உள்ள நம்பிக்கை உனக்கு போயிடுச்சோ இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாது. போ வெளியில. சுகந்தியாக்காக்கு சொல்லி கொடுத்து 2 மருமவளுங்களுக்குள்ள சண்டை போட வைக்கிறது, அண்ணன் தம்பிங்க 2 பேரையும் மாமாக்கு எதிரா பேச வைக்கிறது, இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் பொறுமையா இருக்க மாட்டேமா. மாமா கிட்ட சொல்லி உன்னை கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ள வச்சிருவேன். நீ இங்க பண்றதெல்லாம் என் மாமா கிட்ட சொன்ன கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவாரு. அப்புறம் நீ தெருவுல தான் நிக்கணும். தேன்மொழி விடியட்டுண்டி, உனக்கு கச்சேரி வச்சுக்கிறேன். அழகா இருக்கே. ஐ மாமா, மாமா ஏன் மாமா கதவு தாப்பால் போடுறீங்க? ஏன் மாமா கதவு மூடுறீங்க? அடியே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, முக்கியமான விஷயம் பேசுறதுக்கும் கதவு மூடுறதுக்கும் என்ன மாமா சம்பந்தம்? ரகசியம் பேசணும்டி. என்ன மாமா ரகசியம்? என்ன கொஞ்சம் பேச விடுறியா? பேசுங்க பேசுங்க. இப்போ நான் வெளியில போய் உன் அப்பாட்டையும் அம்மாட்டையும் இந்த வீட்டை விட்டு வெளியில போறோம்னு சண்டை போடுவேன். ஐயோ, ஏன் மாமா வீட்டை விட்டு போறீங்க? ஐயோ, நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில போகல. அப்ப ஏன் போறேன்னு சொல்லணும். உங்ககிட்ட இப்படி பேசினா சரிப்பட்டு வராது. எதுக்கு நீ சத்தம் போற? எதுக்கு சத்தம் போற? சத்தம் போற. இப்ப எதுக்கு நீ மாமா உன்னை அடிச்சேன்? நான் சொல்றத கேட்கணும், அதுக்காகத்தான் அடிச்சேன். சரியா? இப்ப நாம 2 பேரும் ஹாலுக்கு போறோம். இருடி. அங்க போய் உன் அம்மா அப்பா கிட்ட சண்டை போடுவேன். சண்டை போட்டதும் வா போலாம்னு சொல்லுவேன். நீ உடனே வரமாட்டேன்னு அதே இடத்துல நின்னு அடம் பிடிக்கணும். ஜில்லு, என்ன சொல்லணும்? வரமாட்டேன் அப்படின்னு சொல்லணும். கரெக்ட். வா போலாம். வரமாட்டேன். இவளை போட்டு கொல்ல. அடியே, நான் சொல்றத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். அங்க போய் சொதப்பீராத. நம்ம 2 பேரும் கீழே போய் உன் அம்மா அப்பா கிட்ட சண்டைய போட்டுட்டு
கடைசியா இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், வா போலான்னு சொல்லுவேன். அப்பதான் நீ வரமாட்டேன்னு சொல்லணும், சரியா? ஏய், இத பாரு, அன்னைக்கு உன் அண்ணன் கட்ட சொதப்பினியே, அது மாதிரி இத சொதப்பிடாத. வா போலாம். இப்ப வாடி சொல்ல சொன்னேன், படிச்சு படிச்சு சொன்னல, கீழே போய் சண்டை போட்டுட்டு வா போலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். இப்ப வாடி, அழுதுகிட்டே வாடி. வா வாடி, வா வா வாடி வாடி. மாப்ள நில்லுங்க மாப்ள. எங்க ரெண்டு பேரும் புறப்பட்டீங்க? நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போறோம். என்ன மாப்ள சொல்றீங்க? நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு ஒரே அடியா வெளியில போறோம்னு சொல்றேன். அது கூட உங்களுக்கு புரியல? ஏன் மாப்ள? மரியாதை இல்லாத இந்த வீட்ல மனுஷன் இருப்பானா? அதான் நீங்க இருக்கீங்க. அதனாலதான் நான் போறேன்னு சொல்றேன். கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன மாப்ள, யார் என்ன சொன்னாங்க உங்களை? நீங்களே உங்க வாயால இந்த வீட்டுக்காக எப்படி எல்லாம் உழைக்கிறேன்னு நீங்களே பாராட்டி இருக்கீங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த அளவுக்கு இந்த குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன். ஆனா உங்களை தவிர இந்த வீட்ல யார் என்ன மதிக்கிறது இல்ல. யாரது? யாரு? உங்க பையன் துரப்பாண்டியும் உங்க மருமக சின்ன பொண்ணும். அவங்கதான் கேக்குறாங்கன்னா, இந்த புதுசா வந்திருக்கிற சக்தி என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறா. அவளுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு இந்த தலையெழுத்தா? சக்தி பேசுற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? சக்தினா உங்களுக்கு கூட ஒரு இதுவா இருக்கல்ல? அட மாப்ள, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரியா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சக்தியா உங்களை திட்டி இருக்கா, அப்ப நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு என்ன கேக்குறீங்க? அது நான் என்ன சொல்றேன்? ஏங்க சும்மா இருங்க, தமாஷ் பண்றதுக்கு ஒரு நேரங்காலம் வேண்டாமா? மாப்ள, உங்களை யார் என்ன சொன்னாங்க? விளக்கமா சொல்லுங்க மாப்ள. அன்னைக்கு ராஜதுரை தேடிட்டு ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல. ஆமா, அவனுங்களே ஏதோ அமௌண்ட் ரெடி ஆகும் அது இதுன்னு சொன்னானுங்க. பாருங்க, அவங்க பேரை கூட நான் மறந்துட்டேன். அவங்கள நான் பார்த்ததும் எப்பவோ ராஜதுரை ஆபீஸ்ல அவங்கள பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவங்க பேசுறது பண விஷயமாச்சே, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா போனா தான் நம்ம கிட்ட ஓபனா பேசுவானுங்கன்னு நான் அவனுகிட்ட பேசினேன். அவனை பார்க்கணும் இவனை பார்க்கணும்னு என்ன கூட்டிட்டு அலைஞ்சானுங்க. அவனுக்கு போன இடத்துல எல்லாம் என்னை வெளியில் நிக்க வச்சுட்டு அவனுக்கு மட்டும் தான் போயிட்டு வந்தானுங்க. ராஜதுரையோட அட்ரஸ வாங்கிட்டு தேவைப்படுறப்ப நாங்களே உன்னை வந்து பாக்குறோம்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு என்னை கான்டாக்ட் பண்ணவே இல்ல. அதுக்குள்ள ராஜதுரையும் அரெஸ்ட் ஆயிட்டான். நானும் அவனுங்களை பத்தி யோசிக்கவே இல்ல. சரி, அதுக்காக துரப்பாண்டி எதுக்கு உங்களை மிரட்டுறான்? நான் என்னமோ அவனுக்கு கூட்டா இருந்த மாதிரி அவனு கூட சேர்ந்துட்டு நான் ராஜதுரையை கொலை பண்ண முயற்சி பண்ணதாகவும் இவங்க நிக்க வச்சு என்ன கேள்வி கேட்கறாங்க. அட கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, என்ன அடிக்கிறாங்க. அடிச்சாங்களா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றாத்த? கண்ணமே பழுத்து போச்சு. 1000 தான் இருந்தாலும் வீட்டு மாப்பிளைய அடிச்சது தப்புதான். யாருமே இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் மரியாதை. நாங்க கிளம்புறோம். மாப்ள, அவசரப்படாதீங்க மாப்ள. நான் துரப்பாண்டி கிட்ட கேக்குறேன், சக்தி கிட்டே நான் பேசுறேன் மாப்ள. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் மாப்ள. வேணாத்த, இனிமே நாங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டோம். வாடி போலாம். வரமாட்டேன், இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன், வரமாட்டேன், இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன். என்ன மாப்ள இது? நாகுவே சொல்லிட்டா, என் பொண்ணு வேற கெஞ்சரா. அப்புறம் என்ன மாப்ள? உள்ள வாங்க மாப்ள. சரி மாமா, உங்க வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன். நீங்க இப்ப சொல்றதுனாலதான் நான் வீட்டுக்குள்ள போறேன். மறுபடியும் இந்த மாதிரி அவமானம் எனக்கு நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், போயிடுவேன். என்ன? ஏய் போலாண்டி. வரமாட்டேன், இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன். உள்ள போலாண்டி, வாடி வா. என்ன நாகு இது? ஒண்ணுமே புரியலைங்க. இந்தாங்க. என்ன டென்ஷனா இருக்கீங்க? இல்ல, சக்தி பண விஷயமா சொல்லியிருந்தா இல்ல, அது பத்தி தான் இப்போ பேங்க் மேனேஜரை பார்த்து பேசிட்டு வரேன். என்ன சொன்னாரு? இமீடியட்டா 3 கோடினா ரிஸ்க்ன்றாரு. ஏங்க? ஓவராலா பிசினஸ் டல்லா இருக்கா? நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கான். இந்த நேரத்துல
இமீடியட்டா இவ்வளோ பெரிய அமௌண்ட் சாங்ஷன் பண்றது கஷ்டம்னு சொல்றாரு. ஏங்க சக்தி வேற உங்களை நம்பி உங்க அக்கா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கா. இப்படி சொன்னா அவ அப்செட் ஆயிடுவாங்க. வேண்டாமா, இதை பத்தி அவகிட்ட சொல்ல வேண்டாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா நானே அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஆனா அந்த அளவுக்கு அவசியமானு பாக்குறேன். நீங்க சொல்றது எனக்கு புரியலங்க. என் அக்கா பத்தி தான் உனக்கே தெரியுமே. அவங்க பணத்தாசை பிடிச்சவங்க. உண்மையிலேயே பணம் இல்லாம தான் கேக்குறாங்களா, இல்ல நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் இப்படி ஒரு நாடகம் ஆடி பணம் வாங்குறதுக்கு பிளான் பண்றாங்களோன்னு ஒரு சந்தேகம். ஏங்க நம்ம பொண்ணு அவ்வளவு சீக்கிரத்துல நம்பிடுவாளா? அவளே அவங்க கூட இருந்து பார்த்துட்டு, அதான் உங்க அக்கா மக ராஜதுரை அரெஸ்ட் ஆயிருக்கா, அவனை ரிலீஸ் பண்ணதா பணம் வேணும்னு சொன்னா இல்ல, அது எப்படிங்க பொய்யாகும்? பிரச்சனை என்னன்னு சக்தி சொன்னா, அது எனக்கும் ஞாபகம் இருக்கு. ஆனா அத உண்மையிலேயே என் அக்காவால தீர்க்க முடியாமையா இருக்கும். இப்ப நமக்கு எதுக்குங்க அந்த ஆராய்ச்சி எல்லாம்? நம்ம பொண்ணு வாக்கு கொடுத்துட்டா. இன்னொன்னு, கேட்டது வேற யாரும் இல்ல, உங்க அக்கா தான். கொடுத்தாலும் தப்பு இல்லையே. கொடுத்தா தப்பில்லதான். ஆனா அது நல்ல விஷயத்துக்கா இருந்தா. அந்த ராஜதுரை தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி மாட்டிக்கிட்டான். அவனை ரிலீஸ் பண்ண நம்ம ரிஸ்க் எடுக்கணுமான்னு தான் யோசிக்கிறேன். ஏங்க நீங்க ராஜதுரை மேல உள்ள கோவத்துல பேசுறீங்க. உங்க பொண்ணு அவன் பொண்டாட்டி மேல இருக்கிற பிரியத்துல கேக்குறா. அந்த ராஜதுரையை நினைச்சு கொடுக்காம இருக்கிறதா, இல்ல அவன் பொண்டாட்டியை நினைச்சு கொடுக்கலாமான்னு யோசிக்கிறீங்க. வசந்தா, இப்படி செஞ்சா என்ன? எப்படி? நம்ம முதல்ல அங்க போய் அவங்க நிலவரத்தை பார்ப்போம். பார்த்துட்டு கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும்னா பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாமே. இல்லைங்க, நம்ம பொண்ணு அவ்வளவு நம்பிக்கையா சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வெறும் கைய வீசிக்கிட்டு போனா அவ்வளவு மரியாதையா இருக்காதுங்க. நம்ம ரெடி பண்ணிட்டு போய் கூட அங்க போய் முடிவு எடுத்துக்கலாமே, அதுல ஒன்னும் தப்பில்லையே. எதுக்கும் ஒரு வார்த்தை சக்தி கிட்ட கேட்டுக்கலாமா? கேளுங்க. ஹலோ அப்பா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்பப்பா வரீங்க? வரதுன்னா நாளைக்கே கூட கிளம்பி வந்துருவோம். ஆனா நீதான் பணத்தோட வான்னு சொல்லிட்டியே, அதனால தான்மா கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? பணம் ரெடி பண்ண முடியலையா? முடியாதுன்னு சொல்லலாமா, கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்றேன். பாத்துப்பா, கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். நான் சொன்னதை நம்பிதான் சின்ன பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. லேட்டாக அவங்களுக்கு தான்ப்பா ரொம்ப டென்ஷன். என்னங்க, என்ன சொல்றா? ஹலோ ஹலோ. சொல்லுமா, கேக்குது. உங்க சைட்ல இருந்து பேச்சு வரலன்னதும் லைன் கட் ஆயிடுச்சோன்னு நினைச்சிட்டேன். என்னப்பா ஆச்சு? பணம் புரட்டுறதுல ஏதாவது சிக்கலா? கொஞ்சம் கஷ்டம்தாம்மா. அது சொல்றது தான் கூப்பிட்டேன். அதுக்குள்ள படபடன்னு நீ அங்க இருக்கிற நிலவரத்தை சொல்லிட்ட. சரிம்மா, நான் ரெடி பண்ணிட்டே வரேன். அப்பா, உங்களை கேட்காம ப்ராமிஸ் பண்ணது தப்பாயிடுச்சாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு நல்ல விஷயத்தை தானே கேட்டிருக்க. விடுமா, முடிச்சிடலாம். நான் அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்ன நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகேவா? சரிப்பா, வச்சிடறேம்மா. என்னங்க? சாரிம்மா, நான் இருக்கிற டென்ஷன்ல. சரி, என்ன சொன்னாவ? அவசியம் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்றா. அப்ப நான் சொன்னதுதான் சரி. பணத்தை ரெடி பண்ணி அக்கௌண்ட்ல போட்டுட்டு போயிடலாம். தேவைப்படும் போது டக்குன்னு கேஷ் எடுத்து கொடுத்துட்டா போகுது. அதான் சரி வசந்தா, பணத்தை முதல்ல ஏற்பாடு பண்றேன். அம்மா, அம்மா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. வா கல்யாண சுந்தரா. வணக்கம்யா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்யா. உட்காரு. தொழில்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குங்கய்யா. ஆமா, திடீர்னு வந்திருக்க, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயமா தான்யா. சொல்லு. ஐயா, உங்க பையன் துரப்பாண்டிக்கு எத்தனையோ வரம் பார்த்து கொடுத்தேன். எல்லாம் பெரிய இடம். ஆனா உங்க பையன் சம்மதிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லியே காலத்தை ஓட்டிட்டீங்க. அவன் அப்படி சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதுவும் சரிதாம்மா. அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா?
எனக்கு நிறைய அலைச்சல் இருந்தது, அதனால நானும் அப்படியே விட்டுட்டேன். இந்த முறை கோயம்புத்தூர் போயிட்டு வர்றப்ப அங்க ரத்தனன்னு ஒரு பெரிய தொழிலதிபரை பார்த்தேன். அவருக்கு 4-5 மில்லு, ஸ்கூலு, காலேஜ்னு ஏகப்பட்ட சொத்து. அவருக்கு ஒரே பொண்ணு. அவரை தற்செயலா மீட் பண்ணப்பதான் அவர் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரனா பார்க்க சொன்னாரு. எனக்கு உடனே உங்க பையன் துரப்பாண்டி ஞாபகம் தான் வந்தது. அதனால உங்க பையன்கிட்ட காட்ட அந்த பொண்ணோட போட்டோ கொண்டு வந்திருக்கேன். நீங்க பார்த்துட்டு உங்க பையனும் ஓகேன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பேசிக்கலாம். துரப்பாண்டி, நெல்லுப்பா. யார் வந்திருக்காங்க, என்ன பேசுறாங்கன்னு எதையுமே கேட்காம நீ பாட்டுக்கு போனா எப்படி? தம்பி நமஸ்காரம் தம்பி. வணக்கம். வாங்க வந்து உட்காருங்க தம்பி, வாங்க. உங்களை பத்தி அம்மா எப்பயுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நானும் பல ஊர் போய் பல சம்பந்தங்களை கொண்டு வந்துட்டேன். எதுக்குமே நீங்க ஒத்து வரல. இதுதான்ப்பா நான் பார்த்ததுலயே ரொம்ப பெரிய இடம். இந்த போட்டோ பார்த்து ஓகே சொல்லிட்டீங்கன்னா மற்ற விஷயங்களை அம்மா கிட்ட பேசிப்பேன். அம்மா நீங்க பாருங்கம்மா. கொடுங்க. சக்தி, நீ பார்த்து சொல்லுமா பொண்ணு எப்படி இருக்கான்னு. ரொம்ப நல்லா இருக்கு. துரப்பாண்டி, பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கான்னு சக்தியே சொல்லிடுச்சு. நீ ஒரு தடவை பாத்திருப்பா. அம்மா, உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது என் கல்யாணத்தை பத்தி பேச வேணான்னு? திரும்ப திரும்ப என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நீ வேண்டான்னு சொன்ன நான் அப்படியே விட்டுற முடியுமாப்பா? ஏங்க, அவன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க பேசாம இருந்தா என்னங்க அர்த்தம்? நாகு, நீ சொல்லியே கேட்காதவன் நான் சொல்லியா கேட்க போறான்? என்ன ஒண்ணு, அவனுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு சொல்லி நீ வேதனைப்படுறது எனக்கு இல்ல தெரியும். அம்மா, நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். எதுக்காக என்ன நிக்க வச்சு டென்ஷன் பண்றீங்க? நான் ஏற்கனவே சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆகணும்னு விதி இருந்தா அது ஏன் விருப்பப்படிதான் நடக்கும். இல்லனா இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் நடக்காது. அதனால நீங்களும் அப்பாவும் பேசி ஒண்ணும் ஆக போறதில்ல. பாத்தீங்களாங்க அவன் எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா? நாகு, விடு நாகு. அவன் இப்படி பேசுறது நமக்கு என்ன புதுசா? மகனுக்கு நல்லது பண்ணி பார்க்கணும்னு நீ ஆசைப்படுற. ஆனா நம்ம யார பத்தியும் கவலைப்படாம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். விடு, விதி விட்டபடி நடக்கட்டும். அழாத நாகு. அத்தை, இப்ப எதுக்கு அழறீங்க? அவர்கிட்ட சொல்ற விதத்துல சொன்னா எல்லாம் புரிஞ்சுக்க போறாரு. நானும் அவங்கிட்ட பலமுறை சொல்லி பார்த்துட்டேன் சக்தி. அன்பா சொல்லி பார்த்துட்டேன், அதிகாரமா சொல்லி பார்த்துட்டேன், அதட்டி சொல்லி பார்த்துட்டேன். நான் சொல்ற எதையுமே அவன் காதுல போட்டுக்கிற மாதிரியே தெரியல. உனக்கு தெரியாதது இல்ல சக்தி, அவன் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டான். ஆனா அப்போ உன்னை பத்தி உண்மை தெரியாததுனால போயும் ஒரு வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியேன்னு நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் உன்னை திட்டி இருக்கேன். ஆனா இப்ப நீ என் தம்பி மகன்னு தெரிஞ்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிற முறை பொண்ணுன்னு தெரிஞ்சு எங்களை விட எல்லா விதத்திலையும் வசதியானவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கமான்னு எப்படி சக்தி நான் உங்ககிட்ட கேட்பேன்? அப்படி கேட்டா ஏதோ உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் கேக்குற மாதிரி ஆயிடாதா? அது எங்களுக்கு மரியாதையாவா இருக்கும்? அதுக்காக என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாதுல்ல?
என்ன பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க, எப்போ உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போற, எப்போ உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு. இதுக்காகவே நல்லது கெட்டது எதுக்குமே நான் வெளியே போகாம இருக்கேன். எத்தனை நாளைக்கு சக்தி, எத்தனை நாளைக்கு நான் இப்படியே இருக்க முடியும் சொல்லுமா? ஐயோ அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இந்த விஷயமா அவர்கிட்ட பேசுறேன். சீக்கிரமாவே உங்க ஆசை நிறைவேறும். தைரியமா இருங்க அத்தை. ஒரு வகையில் அது உண்மைதாமா. ஏன்னா அவன் யார மதிக்கிறானோ இல்லையோ, நீ சொன்னா கட்டாயம் கேட்பாமா. நீ எப்ப இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்பையில இருந்து எல்லாமே நல்லதா நடக்குதுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன். சரிம்மா. இந்தா கல்யாண சுந்தரம், நல்லா ஆக்ட் பண்ண. ரொம்ப நன்றிங்க அம்மா. நான் வரேம்மா, வரேன்.